இதுல அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது சின்ன லெசன் தான். 3 பேப்பர் தான் இருக்கும். நம்ம ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பார்த்துக்கலாம். ஓகேவா? அறிமுகம் பாருங்க முதல்ல. நமது நாட்டின் மத்திய அரசு, மாநில அரசு என்று 2 வகையான அரசாங்கங்கள் நடைபெறுகிறது. ஆமா தானே? மத்திய அரசும் இருக்கும், மாநில அரசும் இருக்கும். 2 வகையான அரசாங்கம் வந்து நம்மகிட்ட நடக்குது அப்படின்றாங்க. இந்தியாவுல 28 மாநிலங்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள தனக்கென ஒரு அரசை கொண்டிருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஆமா. மாநில அரசுனா எப்படி மத்திய, மாநிலம் 2மே எப்படி பிரியும்? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த ஆர்டர்ல தானே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் மாநில நிர்வாகம் வந்து மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்படுகிறது. மாநில ஆளுநர் தான் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமா திகழ்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இது ஒரு அங்கமா இருப்பாரு. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம அந்த லெசன்ல படிச்சிருப்போம். சோ இங்க பாருங்க, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நிர்வாகத்துல வந்து இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். சோ மாநில நிர்வாகம் வந்து இங்க டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாநில நிர்வாகத்துல யார் வருவாங்க? ஆளுநர் வருவாங்களா? மாநில அரசினுடைய தலைவராக மாநில ஆளுநர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மாநில அரசின் தலைவர் யாரு? மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து சொல்லுது. இந்த குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களாலதான் ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா நியமிக்கப்படுறாரு. இவர் மாநில நிர்வாகத்தினுடைய தலைவரா வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு 10th பார்த்துட்டோம். சோ இங்க வந்து நிர்வாக தலைவர் அப்படின்றத பாக்குறோம். நம்ம இதுதான் இந்த குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக தலைவர், அரசின் தலைவர், அந்த மாதிரி அரசியல் அமைப்பின் தலைவர் இதெல்லாம் பார்த்திருப்போம்ல. இது எல்லாமே ஆளுநருக்கும் பொருந்தும். அரசாங்கத்தின் தலைவர்னு சொன்னா யார் வருவாங்க? முதலமைச்சர் வருவாங்க. அங்க பிரதமர் வருவாங்க. ஓகேவா? இப்போ இங்க என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இவர் மாநில அரசின் தலைவரா இருப்பாரு. இந்த ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. நிர்வாகத்தின் தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில நிர்வாக தலைவரா வந்து ஆளுநர் செயல்படுறாரு. இவரோட பதவி காலம் வந்து 5 வருஷம். ஆனா பதவி காலம் முடியும் முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட அவருடைய பணி நீக்கம் கடிதம் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, தானாகவே பதவியை வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் ராஜினாமா செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆளுநரினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம். ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் மாநிலத்தினுடைய தலைவர் தான். ஆனா அவங்கள வந்து இப்போ இவங்க எனக்கு வேணாம், இவங்க பதவியில இருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு இருக்காங்க இல்லையா, இவங்களால ஆளுநர் என்ன பண்ண முடியாதுன்னா நீக்க முடியாது. அவங்கள நீக்கணும்னா என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர் தான் வந்து நீக்கணும். ஓகேவா? மத்தியில இருந்து தான் வந்து நீக்குவாங்க. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில அரசால ஆளுநரை நீக்கம் செய்ய முடியாது. அவரோட பதவி காலம் 5 வருஷம். முடியறதுக்கு முன்னாடியே பதவியில இருக்க பிடிக்கலன்னா, அவரே குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதத்த குடுத்துட்டு கிளம்பிடலாம். அப்படி இல்லன்னா, வேற ஒரு மாநிலத்துக்கு வந்து அவர இடமாற்றம் வந்து செய்யலாம். அப்படியும் இல்லன்னா, பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட குடியரசுத் தலைவர் விரும்புனா, அவர் என்ன பண்ணலாம்? அவருடைய பதவி காலம் நீட்டிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க பாக்ஸ்ல குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். அதாவது மத்திய அமைச்சரவை இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஆலோசனையின் பேர்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இந்த குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமிப்பாரு. மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார். மத்திய அரசு தான் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா, இப்ப நமக்கு வந்து ஆர்.என். ரவி இருக்காரு இல்லையா? அவர வந்து நம்மகிட்ட நியமிக்கும்போது மத்திய அரசு கூட கலந்து பேசிட்டு, நம்மகிட்ட வந்து சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்பாங்க. கலந்து ஆலோசிப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, இந்த மாரி நாங்க ஆர்.என். ரவி தான் உங்களுக்கு போடலான்ட்டு இருக்கோம். அப்படிலாம் சொல்லிட்டு நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒருத்தவங்க ஆளுநரா இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அந்த சொந்த மாநிலத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள ஆளுநரா போட மாட்டாங்க. இன்னொன்னு என்னது, அவங்க வந்து மாநில அரச கலந்து ஆலோசிப்பாங்க. மத்திய அரசினுடைய ஆலோசனையின்படி தான் செயல்படுவாங்க. அவங்க அவங்க ஆலோசனையின்படி செலக்ட் பண்ணிட்டு, நம்மகிட்ட வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அப்படியே அவங்கள என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் சொந்த மாநிலத்துல அவங்கள ஆளுநரா போட மாட்டாங்க. இதுதான் ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்திய குடிமகனாக நான் இப்போ ஒரு ஆளுநரா ஆகணும்னா எனக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு இந்திய குடிமகளா இருக்கணும். 35 வயசு எனக்கு நிரம்பி இருக்கணும். நான் பாராளுமன்றத்திலயோ அல்லது சட்டமன்றத்திலயோ எந்த ஒரு உறுப்பினராவும் நான் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியும் நான் வகிக்கக் கூடாது. இது எல்லாமே நீங்க ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா 10th மாநில அரசுல படிச்சுட்டு தான் வந்திருப்போம். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க
உடனே கேளுங்க. அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு இருக்கா? ஆளுநர் என்னன்னா, ஒரு மாநிலத்தினுடைய பெயரளவு நிர்வாகியா தான் இருப்பாரு. ஓகேவா? ஏன்னா உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர் தானே. சோ இவர் வந்து ஒரு பெயரளவு நிர்வாகி தான். மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்குது. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரினுடைய பெயரால் தான் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிர்வாகத்துக்கு என்ன பார்த்தோம்? 154 பார்த்துட்டு வந்தோமா? அவருடைய நிர்வாகம் வந்து 154. அவருடைய நிர்வாகம் அவர்கிட்ட தான் நடக்கணும் அப்படின்னா 154ல 1 அப்படின்னு பார்த்தோமா? இந்த ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை 154 வந்து சொல்லும். 154ல 1 வந்து அந்த நிர்வாகம் வந்து அவர்கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுதான் அதே பாயிண்ட் தான். ஆனா இங்க வந்து ஆர்டிகில் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா 8த் புக்ன்றதுனால ஆர்டிகில் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அப்படியே சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இவர் என்ன பண்ண இந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். அவருடைய தகுதி வந்து பார்த்துட்டோமா? அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். இதுக்கு ஆர்டிகிள் 157 158 நான் உங்கள எழுதி வைக்க சொன்னேன்ல, எழுதி வச்சீங்களா சைட்ல? ஒரு படத்துக்கு கீழயும் போயிட்டு அவங்களுக்கான ஆர்டிகிள் எழுதி அத படிங்க அப்படின்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். இதுக்கு பாருங்க 157 மற்றும் 158 ஆர்டிகிள். 158 3 என்னம்மா? 158 3 158 3ன்றது வந்து அவர் ஒண்ணு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து ஆளுநரா இருக்கலான்றதுக்கான ஆர்டிகிள் தானே. 157 மற்றும் 158 இந்த 2ம் தான் அவருடைய தகுதி. ஆளுநர் ஆவறதுக்கு அவர் என்னென்ன தகுதிகள வச்சிருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து 157 மற்றும் 158. 158ல 3ஏன்றது என்னன்னா, ஒரு ஆளுநர் வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158ல 3ஏவின் படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது அந்த குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையின் மூலமாக ஊதியம், அவரோட அந்த படிநிலைகள் சம்பந்தப்பட்ட அத பத்தி மாநிலங்கள் என்ன பண்ணா பகிர்ந்து வழங்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்த போடுவாராமா. அதுதான் 158ல 3ஏ. ஓகேவா? ஓகேவாடா? நீங்க என்ன பண்ணணும்னா எஸ் மேம். இருக்க ஆர்டிகல் எல்லாத்தையும் எழுதி, அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது அப்படிதான் மறக்கும், மாத்தி தான் சொல்ல முடியும். நீங்க எழுதி எழுதி ரிப்பீட்டா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். ஓகேவா? நீங்க வாய் திறந்து ஆன்சர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கிற டவுட் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். நம்ம மனசுல ஒரு ஆன்சர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது தப்பா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் கரெக்ட்டாவும் இருக்கலாம். அப்ப நமக்கு சொன்னா தானே அது தெரியும். நம்ம நினைக்கிறது கரெக்ட் தானா இல்லையான்ட்டு. அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல நான் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்னாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை நான் தப்பா இருந்தா நான் தப்புன்னு சொல்றேன். இல்லன்னா கரெக்ட்னா ஓகே சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க அதிகாரங்கள் மற்றும் ஓகே மேம். பார்த்துட்டு என்னம்மா? அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பெயரளவு நிர்வாகியா தான் இருப்பாரு. அந்த அரசினுடைய அதிகாரங்கள் எல்லாமே ஆளுநர் கிட்ட இருக்குது. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் அவரின் பெயரால தான் மேற்கொள்ளப்படணும். ஆளுநர் வந்து முதலமைச்சரையும், அவர் ஆலோசனையின் பேரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம். ஆளுநர் தான் முதலமைச்சரை வந்து நியமிப்பாரு. அப்படி அதுக்கும் ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. 164ல 1ன்னு நினைக்கிறேன். சோ ஆளுநரால முதலமைச்சர் நியமனம் அப்படின்னா அது வந்து 164ல 1 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்து மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், அதுக்கப்புறம் மாநில அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதோடு சில இதர அந்த நியமனங்களையும் இவர் வந்து மேற்கொள்வார். பாருங்க, தலைமை வழக்கறிஞரை நியமிப்பார். மாநில அரசுக்கான தலைமை வழக்கறிஞரை நியமிப்பாரு. அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பாரு. அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள அவரால பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியுமாமா? ஆளுநரால பண்ண முடியாதுங்க மேம். குடியரசுத் தலைவரால பண்ண முடியும் மேம். ஆமாமா. சூப்பர்மா. ஓகே. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆ ஆளுநரினுடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவரின் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356ஐ பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது 356ன்றது எந்த நெருக்கடி? தேசிய நெருக்கடியா? மாநில நெருக்கடியா? நிதி நெருக்கடியா? தேசிய நெருக்கடி மேம். இல்லம்மா. தேசிய நெருக்கடினா 352. ஓகேவா? 352 ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்பீங்க பாருங்க.
352ன்றது தேசிய நெருக்கடி, 356 அப்படின்றது மாநில நெருக்கடி. இப்போ ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பை மீறி செயல்படுறாங்க, இவங்க பண்றது எதுவுமே சரியில்லைன்னு ஆளுநருக்கு வந்து உறுதியா தோணுச்சுன்னா, அவர் வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட போய் சொல்லுவாரு. இந்த மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆஹ் அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் போயிட்டு குடியரசுத் தலைவர் கிட்ட சொன்னாருன்னா, அப்படியா சரி ஓகே வாங்க போயிட்டு 356 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஒரு மாநிலத்துல நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப குடியரசுத் தலைவருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும். சோ அவரால என்ன பண்ண முடியாது, பாத்துக்க முடியாது. அவரோட முகவரா யார் நம்மள மாநிலத்தை ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து பாத்துப்பாரு ஃபுல் டைமா. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 356 மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதலமைச்சர்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கதான் உண்மையா எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. சோ முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆட்சியை கலைச்சு அமைச்சர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா சட்டமன்றத்தையே கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தூக்கி போட்டுட்டு இங்க வந்து 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணுவாரு. இதுதான் என்னன்னா 356 மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் போடுவாங்க தனித்தனியா. சோ இது வந்து என்ன பண்ணுவாங்க, யார் போடுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் போடுவாரு. அடுத்து பாருங்க, மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவாரு. இப்போ இந்த வேந்தர் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்னா வந்து மாநிலத்துக்கு யாருன்னா நம்மளுடைய ஆளுநர். அதுவே மத்திய அரசுக்குன்னா யாரு, மத்தியில இருக்கிற அந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தரா யார் செயல்படுவாங்க, யாருமா செயல்படுவாங்க? இங்க ஆளுநர் வேந்தரா இருக்காருன்னா அங்க ஆளுநர் யார் மேம். ஆளுநர். இங்க ஆளுநர். மத்திய அரசுல யார் ஆளுநரா இருப்பாங்க, அதாவது அதாவது அந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தரா இருப்பாங்க. ஓகேமா, அங்க வந்து குடியரசுத் தலைவர் இருப்பாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் வச்சிருக்காரு. ஒரு சட்டமன்றம் இருக்குதுன்னா அதை கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம். இந்த 3 அதிகாரமும் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது வந்து யாருன்னா இங்க வந்து ஆளுநர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநரினுடைய ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் இரு அவைகள் வந்திருக்கு இல்லையா? இப்போ வந்து சட்டமன்றம், இன்னொன்னு வந்து சட்டமன்றத்தின் இரு அவைகள், அதாவது ஈரவைகளாக இருக்கும் பொழுது எல்லா மாநிலத்திலயும் ஈரவை இருக்காது இல்லையா? ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும்தானே இப்ப ஈரவை இருக்கு. ஆறு மாநிலங்கள் மட்டும்தான் ஈரவை வச்சிருக்காங்க. சோ எல்லா மாநிலத்திலயும் இருக்காது. அதனால ஒரு சில மாநிலத்துக்கு ஒருவேளை அவங்க ஈரவை வச்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா அவசர சட்டத்தை பிறப்பிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்தொடர் இப்ப 2 அவை இருக்கு. ஆனா கூட்டத்தொடர் வந்து நடக்கல அப்படின்னா அவசர சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, சட்டமன்றத்தின் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் வந்து செய்யும் அதிகாரத்தை வந்து கொண்டுள்ளார். மாநில சட்டம் மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்கள்ல 1/6 அளவிற்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறார். அப்புறமா மாநில அரசினுடைய எதிர்பாராத செலவினங்கள் வந்து அதுக்கான நிதி வந்து யாருக்கிட்ட தான் இருக்கும்னா ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல என்னென்ன வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு பெயரளவு தலைவரா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் மாநில அரசினுடைய அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் இவர் தான் பண்ணுவாரு. இவரோட பெயராலையும் நடக்கலான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் யாரெல்லாம் நியமனம் பண்றாரு அங்க நிறைய கொடுத்திருப்பாங்க. இங்க 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்திருப்பாங்க. இங்க தலைமை வழக்கறிஞரையும் அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களையும் என்ன அந்த துணைத் தலைவர்ல உறுப்பினர்கள்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாருன்னா நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு 356 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணுவாரு. அந்த பாயிண்ட் வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்களின் வேந்தரா இவர் தான் செயல்படுவாரு அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அதை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் கலைக்கிறதுக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன, ஒரு பண மசோதா அல்லது நிதி மசோதா இருக்கும் இல்லையா, அத இவரோட அனுமதி இல்லாம சட்டமன்றத்துல அறிமுகம் கூட படுத்த முடியாது. பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலமோ இல்ல மத்திய அரசோ யாரு ஹெட்டா இருக்காங்க, ஹெட்னா யாரு, அங்க குடியரசுத் தலைவர் ஹெட்டா இருப்பாரு, இங்க வந்து ஆளுநர் ஹெட்டா இருக்காரு. அவங்களோட சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல சமர்ப்பிக்கவே முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நிதியமைச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியூஸ்ல பார்த்ததுதான் தெரியும். ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க.
சோ அந்த டைம்ல கூட அவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, மாநிலமா இருந்தா ஆளுநர் கிட்ட போயிட்டு அத காமிக்கணும். மத்திய அரசா இருந்தா அவங்க குடியரசுத் தலைவர் கிட்ட போயிட்டு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து பார்க்கிறோம். இங்க பாருங்க, பண மசோதாவ என்ன பண்ணணும், அதாவது ஆளுநர் ஒப்புதல் குடுத்தா மட்டும் தான் பண மசோதாவ சட்டமன்றத்திலேயே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்போ 2 அவை இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மாநிலத்தை ஈரவை கொண்ட மாநிலமா இருக்குன்னா, ஈரவை கொண்ட சட்டமன்றம் வந்து சம்டைம்ஸ் கூடாம இருக்கும்போது, அந்த கூட்டத்தொடர் நடக்கலன்னா, அவர் அவசர சட்டத்த பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். போதுமான பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னா, ஒரே ஒரு ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுவாருன்னா, சட்டமன்றத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நியமனம் செய்வாருன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மேலவை இருப்பாங்க இல்லையா? ஒருவேளை மேலவை இருந்ததுன்னா, அங்க வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை இந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட்டா இருக்கிற 6ல 1 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அங்க போய் நியமனம் பண்ணுவாரு அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை சொன்னேன் இல்லையா? அது ஆளுநரோட ஒப்புதலோட தான் சட்டமன்றத்துல சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மாநிலங்களுக்கான எதிர்பாராத செலவினங்கள் வந்து வரும் இல்லையா? அது யார்கிட்ட இருக்கும் அந்த அமௌண்ட் அப்படின்னா, ஆளுநர் கிட்ட தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். இவ்வளவுதான். அவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆளுநரினுடைய நிலை. ஆளுநரின் நிலையை வந்து பார்க்கிறோம். சாரி. மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தினுடைய பெயரளவு நிர்வாக தலைவராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மாநில ஆளுநர் இருக்காருல்ல, அவரு குடியரசுத் தலைவர் மாதிரியே மாநிலத்தினுடைய ஒரு பெயரளவு நிர்வாகியா தான் இருக்கிறாங்க. எனினும் மாநில ஆளுநர் எப்பொழுதும் பெயரளவு தலைவராக இருப்பது இல்லை. அவர் தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேரங்களில் செயல்படுத்துகிறார். அவர் மத்திய அரசினுடைய ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுவார். இங்க பாருங்க, அவருடைய நியமிக்கிறதும் மத்திய அரசு. அவர பதவி நீக்கம் செய்யறதும் மத்திய அரசு. ஆனா அவர் ஆட்சி செய்யறது மாநில அரசு. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா, அவர் வந்து இப்ப இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர்ன்ற ஒரு பதவி எங்களுக்கு வேணாம். எதுக்கு மத்திய அரசு தான் எங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாங்க வந்து இண்டிவிஜுவலா இல்லன்னு சொல்லிட்டு நெறைய கேஸ் இதெல்லாம் வரும். குழுலாம் போட்டு அதுல வந்து விசாரிப்பாங்க. ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணுவார்ன்னா, மத்திய அரசினுடைய ஒரு முகவரா மாநிலத்துல வந்து இருப்பாரு. இங்க இப்போ வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி தான். அவங்கள நியமனம் பண்றது யாருன்னா, மத்திய அரசுல இருக்க குடியரசுத் தலைவர். அவங்கள பதவி நீக்கம் செய்யறதும் மத்திய அரசு தான். அப்ப ஆனா அவங்க ஆட்சி மட்டும் எப்படி மாநில அரசு செய்வாங்க? அவரோட மத்திய அரசினுடைய முகவரா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த ஆளுநர்ன்ற பதவி எங்களுக்கு வேண்டாம். எங்க மாநிலத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வர லெசன்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசின் ஒரு முகவரா தான் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, மாநிலத்தில இருக்காரு. எனவே அவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கான இடையான உறவுகளை வந்து பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவரா இருக்காரு. இப்ப மத்திக்கும், மாநிலத்துக்கும் சண்டை வராம ஒரு சுமூகமான உறவ வந்து என்ன பண்ணுவார்ன்னா, மெயின்டெயின் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு ரீசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வந்து என்னன்னாக்கா, ஆளுநர் முக்கியமான தருணங்களில் அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார். மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலத்தினுடைய நெருக்கடி நிலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பார். அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பா இப்ப அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஒரு மாநிலத்துல அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநரினுடைய அறிக்கையின் பேர்ல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்ன்னா, நெருக்கடி நிலை அதாவது 386 வந்து என்ன பண்ணுவாரு போட்டுருவாரு. ஆளுநர் வந்து விருப்புரிமையின் அதிகாரத்தை வந்து செயல்படுத்தும் பொழுது தன்னிச்சையான முடிவுகளை வந்து எடுப்பாரு. விருப்புரிமைனா என்னது? ஒருத்தவங்க வந்து அந்த நம்ம விருப்புரிமை அதிகாரங்கள்னு கொஞ்சம் பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு எந்த கட்சியுமே வந்து பெரும்பான்மை வந்து வாங்காத போது, அடுத்து இருக்கிற கட்சிய வந்து கூப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து அவருடைய பெரும்பான்மையில அதாவது விருப்புரிமை அதிகாரத்துல வந்து வரும். அத வந்து அவருக்கு யாருக்குமே வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னிச்சையான முடிவுகள வந்து அவர் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் அமைச்சரவை வந்து ஆ அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தகவல்களை வந்து கோரி பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க முதலமைச்சர். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் இப்ப வந்து முதலமைச்சருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க ஆளுநர வந்து ஃபுல்லா முடிச்சுட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏற்கனவே படிச்ச பாயிண்ட் தான் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் வேணா திரும்பியும் அந்த பாயிண்ட்ட சொல்றேன். ஓகேமா. முதலமைச்சர் பாருங்க. எனக்கு ஒண்ணுமே கேட்கல. யாருமே பேசலன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நான் முதலமைச்சருக்கு போறேன். ஆளுநர் இருக்காரு இல்லையா? மாநில சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சிகள் யார் வந்து எலக்ஷன்ல வின் பண்ணி வராங்களோ, அந்த கட்சியினுடைய தலைவர என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆளுநர் வந்து முதலமைச்சரா நியமனம் செய்றாரு. முதலமைச்சர் அமைச்சரவையினுடைய தலைவர் ஆவார். அந்த அமைச்சர் அவைக்கு முதலமைச்சர் தான் தலைவரா இருப்பாரு. முதலமைச்சருடைய பதவி காலம் நிலையான ஒண்ணு கிடையாது. ஏன்னா, அந்த பெரும்பான்மைய ஒருவேளை அவர் இழந்துட்டா, இல்ல இன்னும் நெறைய ரீசன்க்காக அவர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, அந்த சட்டமன்றத்த வந்து கலைச்சிருவாங்க. சோ அவரோட பதவி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அது நிரந்தரமான ஒண்ணு கிடையாது. ஆனா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை பலம் வந்து உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம்.
சட்டமன்றத்தின் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் பதவி விலகுதல் வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையின் பதவி விலகுதலை குறிக்கும். இப்போ நான் தான் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானே இங்க இல்ல அப்படின்னா இங்க யாருமே இருக்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப்பையே எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கிளாஸ. நான் வந்து கிளாஸ் எண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த குரூப்ல யாருமே இருக்க முடியாதுல்ல. சோ அததான் சொல்றாங்க. இப்ப நான் பதவி விலகிட்டேன் அப்படின்னா இந்த குரூப்ல இருக்க அமைச்சர்களா இருக்கக்கூடிய நீங்களும் என்ன பண்ணணும்? பதவி விலகிதான் ஆகணும் அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங். அதுக்கப்புறம் பாருங்க, முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக வந்து இருத்தல் வேண்டும். அவர் சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருப்பாரு. முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் என்ன பண்ணணும்னா சட்டமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க மட்டும்தான் அமைச்சரா ஆக முடியுமானா இல்ல. யார் அமைச்சரா ஆயிடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினரா 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க. முதலமைச்சரினுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். முதலமைச்சர் மாநிலத்தினுடைய ஒரு தலைமை நிர்வாகியா இருக்காரு. ஓகேவா? இவர் உண்மையான நிர்வாகியும் கூட. சோ தலைமை நிர்வாகி இவர்தான். மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையின் கீழ் எடுக்கப்படுகின்றன. மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை வந்து உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இவர் வந்து என்ன பண்ணுவாரு? அமைச்சரவையை வந்து யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிடுவார் முதலமைச்சர். முதலமைச்சரினுடைய ஆலோசனையின் பேர்ல இவர் வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேங்க. நான் இவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்களை கூப்பிட்டாருன்னா, அதாவது அந்த ஆளுங்களை கூப்பிட்டாருன்னா, ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகேப்பா நீதான் கல்வித்துறை அமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இது வந்து நியமிப்பாரு. சோ முதலமைச்சரினுடைய ஆலோசனையின் பேர்ல தான் அமைச்சர்களை ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஓகேவா? முதலமைச்சரையும் ஆளுநர் தான் நியமிப்பாரு. அவங்களுக்கு கீழே இருக்க அமைச்சர்களையும் ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆனா அந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த பதவி தான் கொடுக்கணும்னு அவர் டிசைட் பண்ண முடியாது. அதை பண்றது யாருன்னா முதலமைச்சர். ஓகேவா? பல்வேறு துறைகளை வந்து கண்காணித்து ஆலோசனையை இவர் வழங்குவார். மேலும் இவர் பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். யாரு? முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் மாநில அரசின் கொள்கைகள் அந்த மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக இல்லாததை உறுதி செய்கிறார். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளின் இவரது முடிவே இறுதியானதாக இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மாநில அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை வந்து கொண்டிருக்காரு. முதலமைச்சர் மற்றும் அமைச்சரினுடைய ஆலோசனையின்படியே ஆளுநர் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க பண்றது, இப்ப ஆளுநர் வந்து நியமனம் பண்ற ஆளுங்கள் எல்லாமே யாரு? மாநில அரசுக்கு ரிலேட்டட் ஆனவங்க. அப்போ மாநில அரசுக்கு ரிலேட்டட் ஆனவங்க அவங்க மாநில அரசு கலந்து ஆலோசிக்கணுமா இல்லையா? அப்போ ஆளுநரும் ஆளுநர் வந்து யாரை நியமிச்சாலும் முதலமைச்சரினுடைய ஆலோசனையின் பேர்ல அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்களோ அவங்களதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியமிப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து யாரை முடிச்சிட்டோம்? முதலமைச்சரையும் முடிச்சிட்டோம், ஆளுநரையும் முடிச்சிட்டோம். இவங்க 2 பேருக்கும் பெருசா எந்த டவுட்டும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஏன்னா எதுவுமே நம்ம புதுசா படிக்கல. எல்லாமே அங்க அங்க இருக்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு சட்டமன்றம் மேலவை வரைக்கும் படிச்சுக்கலாம். நாளைக்கு பேரவையை கண்டினியூ பண்ணிக்கலாம். சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் ஒருவேளை ஈரவையா இருந்தது. அந்த 6 மாநிலங்கள் மட்டும் ஈரவை வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் ஈரவையா இருந்துச்சுன்னா அதை எப்படி எப்படி செயல்படுத்துவாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? முதல்ல மாநில சட்டமன்றம் அப்படின்றது இந்தியாவில் வந்து மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்துல ஆளுநர் இருப்பாரு. பிளஸ் ஒரு அவை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 அவை இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. மேலவை என்பது சட்டமன்ற மேலவை அப்படின்னும், கீழவை என்பது சட்டமன்ற பேரவை. இங்க சட்டமன்ற மேலவைனா அதுக்கு மேலவைனே சொல்லிடுறாங்க. ஆனா சட்டமன்ற பேரவை அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க? கீழவைன்னு சொல்லுவாங்க. வந்துச்சுன்னா கீழவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சட்டமன்ற மேலவை அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். இதை நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கான ஆர்டிகிளும் பார்த்தோம். 171ல 1 நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? அதுல இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மேலவை, சட்ட மேலவையினுடைய உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சமா எவ்வளவு, குறைந்தபட்சமா எவ்வளவு நமக்கு தெரியணும். அதிகபட்சமா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய அந்த மொத்த எண்ணிக்கையில 1/3 தாண்டக்கூடாது, 40க்கு குறையக்கூடாது. இவ்வளவுதான். ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 1/3 பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும், 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். இதுதான் மேலவை. ஓகேவா? அதுக்கடுத்து இதன் உறுப்பினர்கள் எல்லாருமே மறைமுக தேர்தல் மூலயமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது எந்தெந்த யார் யாரு அப்படின்னு பாருங்க. மொத்தமா 5 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம இதை ஆல்ரெடி படிச்சதுதான்.
பஞ்சாயத்து அதுல இருந்து எத்தனை பேர்னா பஞ்சாயத்து, நகராட்சி இதுல இருந்து 1/3 அப்படின்னு பார்த்துட்டு இருப்போமா. பட்டதாரி ஆசிரியர்கள்னா எத்தனை பேரு? நம்ம 12th முடிச்சாலே நமக்கு வந்து பட்டம் தருவாங்க. நம்ம 12வது முடிச்சிட்டோம், அடுத்து எல்லாம் பட்டம் வாங்குறதுக்காக போவாங்கன்ற மாதிரி பார்த்தோம்ல. பட்டதாரின்னு வந்ததுனாலே 12 தான். சோ பாருங்க, நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதாவது 1/3 உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்னது? மேலும் 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்றத பார்த்தோம். அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள்னாலும் அந்த பஞ்சாயத்து, நகராட்சி இவங்க 2 பேருமே 1/3 தான். அடுத்து என்னது? 12 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பட்டதாரின்னு வந்துருச்சுனாலே 1/12. அடுத்து பாருங்க, மற்றொரு 12 உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இங்க வந்து ஆசிரியர்கள்னு கொடுத்திருக்காங்க, பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 10th புக்ல வந்து பட்டதாரி ஆசிரியர்கள்னு ஷார்ட்டா கொடுத்துட்டு 1/12 கொடுத்திருப்பாங்க. சோ பட்டதாரி அப்படின்னு வந்ததாலே ஆசிரியர்களா இருக்கட்டும், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் 1/12 அவ்வளவுதான். 1/6 உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். இப்பதானே பார்த்துட்டு வந்தோம் அந்த சமூக சேவை இதுல சிறந்தவங்களா இருக்கிறவங்கள 1/6 வந்து ஆளுநர் நியமனம் செய்வாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. சோ அது அந்த பாயிண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவையாகும். இதன் உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. அந்த அவை நிரந்தரமானது. அதுல இருக்க உறுப்பினர்கள் 1/3 பேரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு பெற்றுட்டே இருப்பாங்க. அந்த காலி பணியிடங்களை புதிய உறுப்பினர்கள் மூலயமா தேர்ந்தெடுத்துக்குவாங்க. தேர்தல் நடைபெறும். உறுப்பினர்களினுடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருஷம். அங்க இருக்கிற உறுப்பினர்கள் 6 வருஷம் அவங்களுடைய பதவி காலம் மேலவைக்கு. உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து 25 நிறைய பேருக்கு 25 வந்து இருக்கும், 35 இருக்கும். ஆனா இந்த 30 அப்படின்றது இந்த மேலவை உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சோ அதனால இது ஸ்பெசிபிக்கா இருக்குல்ல, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இவங்க வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயசு வந்து நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், அவர் மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது. அப்புறம் தலைமை அலுவலராக வந்து அவைத்தலைவர் இருப்பார். அவைத்தலைவர் இல்லாத போது துணை தலைவர் அவையை வந்து நடத்தும் பொறுப்பினை கொண்டிருப்பார். சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அவையின் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இவங்க தலைவரா இருந்தாலும் சரி, மேலவையினுடைய தலைவர், துணைத் தலைவர் 2த்தையுமே வந்து அங்க இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுத்துப்பாங்க. இவ்வளவுதான். அவங்க இல்லாத இப்ப தலைவர் இல்லைன்னா துணைத் தலைவர் வந்து அந்த குழு வந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்தியாவின் தற்போது 6 மாநிலங்களில் மட்டுமே சட்டமன்ற மேலவை வந்து நடைமுறையில் உள்ளது. என்னன்னு பாருங்க, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. ஓகேவா? ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா. அடுத்து பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா. இந்த 6 இடத்துல மட்டும்தான் என்னது ஈரவை அப்படின்றது செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவுதான். மேம், நீங்க அதிகபட்சமா சட்டமன்றம் பண்ணீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. யார் பேசுறது? ரம்யா. ரம்யா, நீங்க என்ன டவுட் கேட்டீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. சவுண்டா பேசுங்க. சட்டமன்றத்துல நீங்க chat பண்ணுங்கம்மா. மேலவை ரம்யா, நீங்க பேசுறது வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுமா. அதுல 3 ஆர்டிகல்ஸ் வந்து 171 இப்ப பேசுங்க. சட்டமன்றத்துல மேம் கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க. சட்டமன்றம் சொன்னீங்கல்ல மேம், 40க்கு குறையாமலும் அதுக்கப்புறம் சொன்னீங்கல்ல மேம், அது ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. இதுல வந்து 500க்கும் மிகாமலும் 60க்கு குறையாமலும் சொல்லியிருக்காங்க மேம் பேரவையில. ஆமாமா, அது மேல அதாவது வந்து கீழே வைமா. அதாவது சட்டமன்றத்துல கீழே இருப்பாங்களே, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் இல்லையா, அந்த அவையில வந்து 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கணும். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பவங்க எல்லாரும் போயிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 1/3, 1/3, 1/12, 1/12, 1/6 இவங்க எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். இவங்க எல்லாம் வந்து
இப்ப நம்ம யாரெல்லாம் அது தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அனுப்புறோமோ அவங்க எல்லாம் போய் தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஆ, மேலவை. மேலவையில இருக்கிற உறுப்பினர்கள் 40க்கு குறையாம இருக்கணும். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பணும்னு நான் சொன்னேன் இல்லையா? கீழவை உறுப்பினர்கள். அந்த கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 1/3க்கு மிகாமல் இருக்கணும். புரிஞ்சுதா? சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 1/3க்கு மிகாமல் இருக்கணும். yes, ma'am. 40க்கு குறையாமல் இருக்கணும். என்னம்மா? ரம்யா பேசுங்க. ஓகே மேம். எதுவுமே கேட்கலமா, நீங்க பேசுறதே சுத்தமா கேட்கல. கோதாவரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பார்வதி, கன்னியம்மாள், வினோதினி. சரி, ஓகே. 41ல இருந்து 50 வரைக்கும் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த 5 படிச்ச மாதிரி இருக்கும், அதையே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப 45 பாருங்க. 45வது திருத்த சட்டம் அப்படின்றது 1980ல வந்து நடந்திருக்கு. இது பாருங்க, இது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பட்டியல் மற்றும் அதாவது பட்டியல் வகுப்பு இருப்பாங்க அவங்க, அப்புறம் பழங்குடியினர், ஆங்கிலோ இந்தியர் ஆகியோர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்காங்க. இந்த இப்ப சொன்ன இல்லையா, மக்களவை, மாநில சட்டப்பேரவை, இங்க பட்டியல் வகுப்பு இருப்பாங்க, பழங்குடியினர் இருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கான இடஒதுக்கீடை மேலும் 10 வருஷங்களுக்கு நீடிச்சிருக்காங்க. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஓராண்டுக்கு மேல் நீட்டிக்க வழிவகை வந்து செஞ்சிருக்காங்க. எங்க? பஞ்சாப்ல அவங்க வந்து 1 வருஷத்துக்கு மேலையும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை ஓராண்டிற்கு மேல் நீட்டிக்க வழிவகை செஞ்சிருக்காங்க. இது போன்று வந்து நீட்டிப்பிற்கு எந்த ஒரு சிறப்பு நிபந்தனைகளும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நீட்டிக்கணும்னா எந்த ஒரு சிறப்பு இதனால நாங்க பண்றோம் அப்படின்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. நிபந்தனைகள்லாம் எதுவுமே இல்ல. அதுதான் வந்து 45ன்னு சொல்லிட்டாங்க. 46வது என்னன்னு பாருங்களேன். 46வது திருத்த சட்டம் 1983. இது வந்து மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரியை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்டிகல் என்னன்னா 46வது 46 1983ல மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரியை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து 47வது திருத்த சட்டம் 1984 47 84. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு நிலம் அந்த சீர்திருத்தங்கள் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாநிலங்கள் இருக்காங்கல்ல, அசாமு, பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், இந்த நாட்டு கூட எல்லாம், அதாவது இந்த மாநிலங்களுக்கு எல்லாமே நில சீர்திருத்தம் வந்து எப்ப போட்டாங்கன்னா 47வது சட்ட திருத்தம் 1984ல வந்து பண்ணிருக்காங்க. 48வது சட்ட திருத்தம் 1984 அப்படின்னா பஞ்சாபில் நெருக்கடி நிலை வந்து 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. பஞ்சாபின் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து ஓராண்டே தாண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 45ல வந்து பார்த்தோமா, அதே மாதிரி 48ல என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1984ல பஞ்சாபில் நெருக்கடி நிலை இருக்கு இல்லையா, மாநில நெருக்கடி, தேசிய நெருக்கடி அந்த மாதிரி போடுவாங்கல்ல, அதுல வந்து அந்த நெருக்கடி நிலைய 2 வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நீடிக்கப்பட்டது அப்படின்றத வந்து போடுறாங்க. 49வது திருத்த சட்டம் 1984ல போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திரிபுரா மாநிலத்தில் உள்ள தன்னாட்சி மாவட்ட சபைக்கு ஒரு அரசமைப்பை வந்து என்ன பண்றாங்கன்னா வழங்குறாங்க. திரிபுரா மாநிலத்தில் உள்ள தன்னாட்சி வந்து மாவட்ட அந்த சபைக்கு ஒரு அரசமைப்பை வழங்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த 50வது அப்படின்னு பார்த்தோம்னா 1984. இது ஆயுதப்படை அல்லது உளவுத்துறை அமைப்புகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் ஆகியவற்றின் பணியாற்றும் நபர்களின் அடிப்படை உரிமையை வந்து கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதப்படை இல்ல உளவுத்துறை இருப்பாங்க, அந்த அமைப்புகளுக்கான ஒரு புலனாய்வு அமைப்புகள் வந்து இவங்களுக்காக அமைக்கப்பட்டிருப்பாங்க. சோ அந்த தொலைத்தொடர்பு இதுல எல்லாம் பணியாற்றும் நபர்களினுடைய அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்துறதுக்காக நாடாளுமன்றம் வந்து அதிகாரம் அளிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது எந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 50வது சட்ட திருத்தம் 1984. இவ்வளவுதான். நம்ம 50 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஒண்ணுனா என்ன, 1951ல ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் ரொம்ப 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 முக்கியம். 50ல தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டு இருப்போம். 50ல ஏத்து 51ல உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். நேரு பண்ணிருப்பாரு. சோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. நீங்க 1வது சட்ட திருத்தம் என்னென்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. நில சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க மேம். அதுல 9வது அட்டவணை வந்து சேர்த்திருப்பாங்க. உம் பேஜ்
அப்புறம் பேச்சு சுதந்திரம், பொழுதுபோக்கு அந்த இதுவெல்லாம் வந்து குற்றத்திற்கான தூண்டுதல வந்து 3 தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கும் மேம். ம். மற்றும் பொருளாதார ரீதியில பின்தங்கிய வகுப்புகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சு அதிகாரம் வழங்குவாங்க. ஆமா. இது ஏன் குடுத்திருப்பாங்கன்னா, ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி இடஒதுக்கீடு குடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க. சோ அந்த டைம்ல வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரீட் சொன்னீங்க இல்லையா? சமூக பொருளாதார ரீதியில பின்தங்கிய வகுப்புகள் இருப்பாங்க. அவங்க முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் வந்து செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால இடஒதுக்கீடு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்திருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுக்கப்புறம் 2வது அப்படின்றது 52ல பண்ணியிருக்காங்க. 51ல 1, 52ல 1. 53 மட்டும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்திருந்தோம். சோ 2வது திருத்த சட்டம் என்னது? உறுப்பினர வந்து எவ்ளோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவ வந்து சரி செஞ்சிருப்பாங்க. ம். மக்களவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் அளவு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி செய்யப்பட்டது அப்படின்றது வந்து 2வது திருத்த சட்டம். அதுக்கடுத்து 3வது திருத்த சட்டம் 1954 அப்படின்றது 3. நம்ம வந்து இந்த சூப்பர் 3க்கு வந்து இந்த 3 விரல் இப்படி நீட்டி சூப்பர்ன்னு சொல்லுவோம். சோ பொதுமக்களினுடைய நலன் பத்தி நினைக்கிறாங்கல்ல, சூப்பரான விஷயம் அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். பொதுமக்களினுடைய நலன் கருதி அந்த பொருள், கால்நடை தீவனம், கச்சா பொருளு இந்த மாதிரி எல்லாத்தையும் அதனுடைய உற்பத்தி மற்றும் விநியோகத்த வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டுப்படுத்துறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வந்து தந்திருக்காங்க அப்படின்றத 3வது திருத்த சட்டத்துல பார்த்திருப்போமா? அடுத்து பாருங்க 4வது திருத்த சட்டம் 1955. 4வது வந்து 55ல பண்ணியிருக்காங்க. இது நீதிமன்றங்களுக்கு வந்து அப்பால் கட்டாயமாக கையெழுத்தப்படும். அதாவது இப்ப எந்த பக்கம் போனாலும் சொத்த வந்து கையகப்படுத்துவாங்க இல்லையா? அந்த தனியார் சொத்துக்களுக்கு கரெக்ட்டான ஒரு இது குடுக்கலன்னா, பதில் இழப்பீடு அளவு வந்து குடுக்கணும்ன்றத சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு அப்படின்றது வந்து 4வது திருத்த சட்டம் 1955. 5வது திருத்த சட்டம் 1955 அப்படின்றது நம்ம என்ன பார்த்திருப்போம்? மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த கால வரையறை என்ன பண்ணுவாங்கன்னா, சரி செய்வாங்க. குடியரசுத் தலைவருக்கு அதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு. பட்டியலினத்தவங்க, பழங்குடியினங்க இவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. 5 வந்து என்னன்னா, 55 அந்த இது வந்து விரிவுபடுத்துவாங்க. ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் வந்து மாநில சட்டமன்றம் 10 ஆண்டுகள் வரை என்ன பண்ணுவாங்கன்னா, விரிவுபடுத்துவாங்க. அதாவது மக்களவையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மக்களவையிலயும், சட்டமன்றத்திலயும் ஒருத்தவங்கள நியமிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அத வந்து விரிவுபடுத்துறாங்க. மேலும் 10 வருஷத்துக்கு அப்படின்றத சொல்றாங்க. 6வது திருத்த சட்டம் 1956 அப்படின்னா, பத்திரிகை. ஆ பத்திரிகைகளை வந்து தவிர்த்து, நம்ம வந்து மாநிலங்களுக்கு இடையே நான் வந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நான் விக்கிறதா இருந்தாலும் சரி, வரி குடுக்கணும் அப்படின்னு 6வதுல வந்து பார்த்திருக்கோம். மாநிலங்களுக்கு இடையான அந்த வரிய அறிமுகப்படுத்தினது இப்ப எங்க பார்த்தோம்? 45 6 46ல பாருங்க. மாநிலங்களுக்கு இடையான வரின்னு சொல்லியிருக்காங்க. இதையே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 6வதுல பார்த்திருக்கோம். பாருங்க பத்திரிகையை தவிர்த்து மத்த எல்லாத்துலயுமே விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்கு வந்து விதிக்கப்படும் வரியை பத்தி பேசுறது 6வது. ஓகேவா? அப்புறம் 7வது திருத்த சட்டம் அப்படின்னா மாநிலத்தின் 7வது திருத்த சட்டம் 1956 இத நம்ம பார்த்துட்டோம். என்னது? இப்ப வந்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குன்னா, அது வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு உயர்நீதிமன்றமா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல வந்து 7வது திருத்த சட்டம் 1956. இது என்னன்னா மாநில சீரமைப்பு வந்து பண்ணி இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து 8வது திருத்த சட்டம் 1959 அப்படின்னா 8 வரைக்கும் அதாவது பட்டியலினத்தவங்க, பழங்குடியினர் அவங்களுக்கு 8 வரைக்கும் இடஒதுக்கீடு விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். சோ 8 59ல வந்து நடந்திருக்கா? அடுத்து 9வது திருச்சட்டம் 1960 அப்படின்னா 9வது இந்த பெருபாரி வழக்கா? ஆமா. பெருபாரி வழக்கு 1960 நமக்கு தெரியும். சோ பெருபாரி அப்படின்ற பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய அந்த நம்ம இந்தியாவுடைய எல்லையில இருக்கக்கூடிய பெருபாரி அப்படின்ற பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுக்க ஏற்பாடு வந்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னது இந்தியா, பாகிஸ்தான் உடன்படிக்கை. அதை எப்ப பண்ணியிருக்காங்க? 1958ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டு 1958ல பெருபாரின்ற பிளேஸ் மேற்கு வங்காளத்துல இருந்திருக்கும் இந்தியாவினுடைய எல்லையில. அதை நாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கை தான் இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை 1958. சோ இத வந்து எந்த கேஸ் 9வது திருத்த சட்டம் 1960ல பண்ணியிருக்காங்க. 10வது திருத்த சட்டம் 1961னா என்னது? இந்த 10வது அப்படின்றது ஆஹ் ஒரே இதுவா மாத்திருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்லியிருப்போம். தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் என்னது ஒன்னா மாத்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதுவா மாத்திருப்பாங்க. சோ 10வது திருத்த சட்டம் 1961. ஓகேவா? இந்தியா அந்த ஒன்றியம் இருக்காங்கல்ல, அதுல தத்ரா மற்றும் நகர ஹவேலி இது ரெண்டுத்தையும் இணைக்கப்பட்டது 10வது திருத்த சட்டம் 1961.
11வது என்ன பார்த்தோம்? 1961ல நாடாளுமன்றத்தினுடைய இரு அவையின் கூட்டுக்கூட்டம் இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு தேர்வாணையத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நடைமுறைகளை வந்து அவங்க மாத்துவாங்க. குடியரசுத் தலைவரின் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில் தேர்வாளர் குழு வந்து காலியிடத்தின் அடிப்படையில் எதிர்க்க முடியாது என்று வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி 11. அதாவது அந்த ஒரு குழு இருந்தா போதும். அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பதிலா எலெக்ஷன்லாம் வச்சு இது பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? தேர்வு குழு அப்படின்ற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் இரவையின் கூட்டுக்கூட்டத்திற்கு பதிலா கூட்டம் கூட்டி அதுக்கு வந்து நீங்க இப்போ என்ன பண்ணணும்? ஒரு மசோதா வந்து நிலுவையில இருக்குன்னா வச்சுக்கோ, என்ன பண்ணணும்? கூட்டத்தை கூட்டி அதை வந்து நீங்க வாங்கப்பா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு அதுக்கு வந்து இது பண்ணுவார் இல்லையா? அதுக்கு பதிலா இந்த கூட்டத்துக்கு பதிலா ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலமா துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறைகளை வந்து மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலின் தேர்வாளர் குழு காலியிடத்தில் அடிப்படையில் எதிர்க்க முடியாது என்பது என்று வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து 12வது திருத்த சட்டம் 1962 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவா, டாமன் மற்றும் டையூ இணைக்கப்பட்டது. 12 அப்படின்னா இப்போ 10 அப்படின்னா வந்து அதுல வந்து நம்ம ஒன்னே ஒண்ணுதான் தாத்ரா அப்புறம் நகர் ஹவேலி இந்த ரெண்டு மட்டும் தான் இணைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க 12வதுல வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்திருப்பாங்க. கோவான்னு தனியா ஒண்ணு கொடுத்துட்டு டாமன் மற்றும் டையூ இது எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 12வது திருத்த சட்டம் 1962னா என்னது? கோவா, டாமன் மற்றும் டையூ இது எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 62 12வது திருத்த சட்டம். அதுக்கப்புறம் 13வது திருத்த சட்டம் 1962னா என்ன அப்படின்னா 13 அப்படின்றது நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கறது 13. ஓகேவா? 13வது திருத்த சட்டம் 1962 நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. 14மே வந்து புதுச்சேரிக்கு வந்து நம்மளுடைய இந்தியா கூட இணைச்சிருக்காங்க புதுச்சேரிய. 14வது திருத்த சட்டம் 1962 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது திருத்த சட்டம் 1962ன்றது என்னன்னா பாண்டிச்சேரி நம்ம கூட இணையிறது. 13வது நம்ம நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வந்து கொடுத்திருக்கோம் 13ல. 12ல என்னது? கோவா, டாமன் டையூ இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 15 நம்ம 15வது திருத்த சட்டம் 1963ல என்ன பார்த்திருப்போம்? உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயது வந்து 60லிருந்து 62 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து 15வது திருத்த சட்டம் 1963. 12, 13, 14, 15 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12னா கோவா, டாமன் டையூ இணைக்கிறாங்க. எப்போ? 62. 13வது திருத்த சட்டம் என்ன? நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து 62ல தான் கொடுக்குறாங்க. 14வது திருத்த சட்டம் என்னது? அந்த புதுச்சேரி வந்து நம்ம கூட இணையிறது. அது 62 தான். அடுத்து 63வது வருஷத்துல வந்து என்ன நடக்குது? 15வது திருத்த சட்டத்தை யூஸ் பண்ணி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயசு 60 இருந்திருக்கும் ஓய்வு பெறும் வயது. அது 62 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னது? 16வது திருத்த சட்டம் 63ல சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நீதிபதி, இந்தியாவினுடைய தலைமை கணக்கு இவங்க உறுதிமொழி வந்து இறையாண்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வேர்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. போன்ற வடிவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 17ஆனது அந்த சந்தை மதிப்பு இழப்பீடா கொடுக்கல அப்படின்னா நம்ம அது வந்து அந்த இப்போ வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ரோடு பக்கத்துலயே உங்களுடைய இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? நாங்க ரோட்டை வந்து விரிவுபடுத்துறோங்க, இது உங்களோட இடம் தானே, நீங்க வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் கேக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கான தகுந்த இழப்பீடும் அந்த சந்தை மதிப்பு இருக்கும்ல, இப்ப கரண்ட்ல அந்த அந்த இடத்துக்கு என்ன வேல்யூ போயிட்டு இருக்கோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த இடத்த நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நிலத்தின் சந்தை மதிப்பு இழப்பீடாக வழங்கப்படவில்லை என்றால் நிலத்தை வந்து கையகப்படுத்துவதை தடை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? 17வது திருத்த சட்டம் 1964ல சொல்லியிருப்பாங்க. 18, 66னா என்னது? ஒரு புதிய மாநிலத்தை 18னா என்னது? ஒரு புதுசான ஒரு லைஃப் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்த்திருப்போம். சோ 18னா ஒரு புதிய மாநிலத்தை வந்து உருவாக்க இது வந்து வழிவகுக்குது. யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்துடனான யூனியன் பிரதேசத்தையோ வந்து ஒன்றாக இணைத்து புதிய மாநிலத்தை அல்லது ஒரு ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தை வந்து உருவாக்கலாம். 18வது சட்ட திருத்தம் 1966ல ஒரு புதிய மாநிலத்தை நீங்க வந்து உருவாக்கலாம், இல்ல புதிய யூனியன் பிரதேசத்தை நீங்க உருவாக்கலாம். அது 18வது சட்ட திருத்தத்துல சொல்றாங்க. 19 என்ன சொல்றாங்க பாருங்க? 1966 தீர்ப்பாயங்களினுடைய தேர்தல் முறையை வந்து ஒழித்து தேர்தலை வந்து நடத்த அதிகாரம் வழங்குறாங்க. 20னா என்னது? உச்சநீதிமன்றத்தை வந்து செல்லாதது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாவட்ட நீதிபதிகளின் நியமனங்களை குறித்து சொல்றது 20. 21னா 8வது அட்டவணையில சிந்தி மொழியை சேர்க்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21வது சட்ட திருத்தம் 1967. 8வது அட்டவணையில மொழியை பத்தி மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல மொழி ரிலேட்டடா பார்த்திருப்போம். 343ல இருந்து 351 வரைக்கும் ஆர்டிகல் வந்து பார்த்திருப்போம்ல. அதுக்கு நீங்க அட்டவணை எடுத்து பாருங்க. 8வது அட்டவணை தான் இருக்கும். ஓகேவா? அட்டவணையை பத்தி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழினா 8வது அட்டவணையில இருக்கும். சோ அப்ப 8வது அட்டவணையில முதல்ல வந்து 14 மொழிகள் இருந்திருக்குமா, அதை வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்களா? அதுல வந்து
இப்ப 8வது அட்டவணையில வந்து சிந்திய வந்து 15வது மொழியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க 21வது சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி. 22னா அசாம் மாநிலத்தின் உள்ளே மேகாலயா அதாவது 22னா ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து 2 தனியா எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் மாநிலத்தின் உள்ளே மேகாலயா அப்படின்ற ஒரு புதிய சுயாட்சி மாநிலம் உருவாக்குறாங்க. 22னானது மாநிலத்துக்குள்ள இன்னொரு புதிய மாநிலத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 69வது வருஷத்துல பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இவங்களோட இடஒதுக்கீடு திரும்பி விரிவுபடுத்துறாங்க. மக்களவையில் வந்து ஆங்கிலோ இந்தியர்களுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை 10 ஆண்டுகள் வரை திரும்பியும் நீடிச்சிருக்காங்க. 24வது சட்ட திருத்தம்னா 1971ல அடிப்படை உரிமைகள் உட்பட்ட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை வந்து உறுதிப்படுத்துறாங்க திருத்தறதுக்கு. அப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியிருக்காங்க. ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அனுப்புறாங்கன்னா அதை வந்து குடியரசுத் தலைவர் கண்டிப்பா வந்து ஒப்புதல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மசோதால சொல்றாங்க அப்படின்னா 24வது சட்ட திருத்தம் 1971. ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா நாங்க அனுப்பும் போது நீங்க கண்டிப்பா சைன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 24வது சட்ட திருத்தம் 1971ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 25 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971ல தான் நடக்கும். இது வந்து என்னது இந்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா 39B 39C இந்த ரெண்டுமே வந்து சட்ட உறுப்புகள் 14 19 31 இது எல்லாமே என்னது 14 19 31 மூணுமே அடிப்படை உரிமையா. இங்க டிபிஎஸ்பில 39B அப்படி மற்றும் அல்லது சி இந்த ரெண்டுத்தையும் வந்து நாங்க கொண்டு வரோம். அந்த மாதிரி நாங்க கொண்டு வர்றதுனால 14 19 31 இதுக்கு வந்து முரணானதான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் செல்லும் அப்படின்றத சொல்றதுதான் 25வது. இப்ப 25 வயசுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் நாங்க அதுல மாத்திக்க மாட்டோம் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வயசு அப்படின்றது 25வது சட்ட திருத்தம் 1971. இதுல என்ன சொல்லியிருக்காங்க டிபிஎஸ்பில 39B அல்லது C அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வராங்க. இது 14 19 31 அரசியலமைப்பு அதாவது அடிப்படை உரிமையில 14 19 31க்கு இடையூறா இருக்கு முரணானதா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் அது செல்லும் அப்படின்றத சொல்றதுதான் 25வது சட்டத்திட்டம் 1971. அடுத்து வந்து என்ன பாருங்க 26 27 நீங்க ஜஸ்ட் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க மறந்துடாதீங்க. 45 வரைக்கும் முடிச்சிருக்கோமா இல்ல 50 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்த 50 தான் இருக்கு. நம்ம இந்த 50 முடிச்சுட்டு நான் என்ன வச்சிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இந்த அம்பேத்கர் பகத்சிங் இவங்களை பத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நான் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு அனுப்புறேன். அதை என்ன பண்ணலாம்னா டெய்லியுமே நான் வந்து சொல்லுவேன் யாராவது நேம் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நான் பொதுவாவே சொல்லிடுவேன். யாராவது ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க நம்ம டிஸ்கஷன் ஒரு இப்ப நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரியோ இல்ல நீங்க சொல்லும் போது நான் சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அம்பேத்கர் பகத்சிங் பாரதி ஊவேசா பெரியார் நேரு தாகூர் காமராசர் காந்தி அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துலட்சுமி மூவலூர் இவங்களை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக்கே வந்து ஒரு முக்காவாசி நீங்க கவர் பண்ண மாதிரி இருக்கும். பாலிட்டி கிடையாது இது சிலபஸ்ல இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேமா இப்ப நடத்தினது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைங்க மேம். டவுட் எதுவும் இல்லைங்களா? இப்ப நம்ம இந்த 100 முடிச்சுட்டு அடுத்து நம்ம அதுக்கு தான் போக போறோம். சோ வந்து பின்தொடர்ந்து வாங்க படிக்கலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த டாபிக் எல்லாம் சொன்னல பெரியாரு உபேசா பாரதி எல்லாம் சொன்ன இல்லையா நீங்க வந்து சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அழகு 3 அப்படின்னு சொல்லிப்பாங்க. யூனிட் 3ல இந்திய வரலாறு மற்றும் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கும் அதுக்கு கண்டினியூட்டியா பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் சொல்லுவாங்க. INM பிளஸ் ஹிஸ்டரி இந்த ரெண்டுல INMல வந்து உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகும். இது வந்து எப்படின்னா ஒரு 4 லைன் இருக்கும். அதுல 3 லைன் வந்து இந்த இப்ப நான் சொன்ன டாபிக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாம் டைரக்டா சிலபஸ்ல வராங்க. ஓகேவா? அதனால நம்ம இவங்களை பத்தி ஒரு பேசிக்கா இருக்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 103 முடிச்சுட்டு இப்ப கரண்ட்ல 129 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து 129வது சட்ட திருத்தம் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இப்ப நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வர போறாங்க. இப்ப சட்டமன்றம் இருக்கு இல்லையா மாநில சட்டமன்றம் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் வந்து மக்களவை தேர்தல் இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரே டைம்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான சட்டத்திருத்தம் வந்து இருக்கு. அதனால 129வது சட்டத்திருத்தம். சோ வந்து 129 வரைக்கும் போயிருக்கு. ஆனா நம்ம புக்ல 103 வரைக்கும் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம்.